ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20x30 2 ப்ளஸ் ஹவுஸ்க்கான காஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா, பூமி பூஜையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். எஸ்கவேஷனுங்க, அதாவது பூமி பூஜைக்கு ஒரு 10,000 ருபீஸ், இபி பில் வித் கரண்ட்டோட சேர்த்து கரண்ட் பில்லு வித் இபி எம்சிபி பேனல் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000ங்க. எஸ்கவேஷன் லெவலிங்க்கு ஒரு 15,000ங்க. டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 75,000 ஆகுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், பூமி பூஜை ஒரு 10,000, இபி கரண்ட் பில்லு இதோட சேர்த்து 50,000, எஸ்கவேஷன் லெவலிங்கு 15,000, டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 75,000 எஸ்கவேஷன், அதாவது குழி எடுக்கிறதுக்கு மட்டும் ஆகுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்தது கம்பி கட்டணுங்க. சென்ட்ரிங் ஒர்க்குக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது காலம் ஹைட்டு கீழே எஸ்கவேஷன்லேருந்து 10 அடி, பேஸ்மெண்ட் ஹைட்டு 10 அடிக்கு நான் வச்சுருக்கேங்க. பூமிக்கு மேலே 3 அடிங்க. ஃபுட்டிங் மேட்டு வந்து கம்பி படல் 4க்கு 4 சொல்லியிருக்கேன். காலம் சைஸும் 3/4க்கு 1.25 அடிங்க. கிளின் பீமுக்கு 3/4க்கு 1.25 அடிங்க. பேஸ்மெண்ட் ஸ்டீல் கம்பி வந்து 1.25லேருந்து 2 டன் ஆயிருங்க. ஜேஎஸ்டபிள்யூ கம்பி நம்ம வாங்கினேங்க. அது 1,10,000 ஆகுதுங்க. அதாவது நமக்கு ஃபுட்டிங்க்கு கிளின் பீமுக்கு எல்லாம் சேர்த்து 1,10,000 கம்பி மட்டும் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா பேஸ்மெண்ட் காங்கிரீட் சிமெண்ட் வந்து 50 பேக் 50 மூட்டை வேணுங்க. ஒரு மூட்டை வந்து 300 அல்ட்ராடெக்கு இப்போ ரேட்டு 290 285 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா 50 மூட்டை வந்து நமக்கு 15,000 ஆகுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோமா எம்சேண்டுங்க. கரூர் எம்சேண்ட் வந்து 2 யூனிட் வேணுங்க, 12,000, அதாவது பேஸ்மெண்ட்டு நான் சொல்கிறேன். ஃப்ளையாஸ் கல் வந்து பார்த்தோம்னா 4,000 கல் வேணுங்க, 12,000. ஒரு கல் வந்து 6 ரூபாங்க. செஃப்டி டேங்க் வந்து 2,000 கல்லுங்க, 6,000. வாட்டர் டேங்க் வந்து 2,000 கல், 6,000. பீஸ் அண்ட் ஒரு யூனிட் வந்து 7,500, அதாவது தண்ணி தொட்டி பூசுறதுக்கு பீஸ் அண்ட் ஒரு யூனிட் வேணுங்க, 7,500. மொத்தமாக பார்த்தோம்னா 43,500 ஆகுதுங்க. இது வந்து கீழே மட்டும், மேலே கிடையாது. பேஸ்மெண்ட்டுக்கு கீழே மட்டுங்க இந்த காஸ்ட்டு. அடுத்தது பார்த்தோம்னா பேஸ்மெண்ட்டுக்கான முரம்பு, அதாவது எம்சேண்டுக்கு நம்ம இது மண் எடுத்துருவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம மண் போட்டு நப்பணும். அதுக்கு முரம்பு வந்து ஒரு லோடு பார்த்தோம்னா 1,200, 20 லோடு நமக்கு வேணுங்க, 24,000. ஜேசிபி வாடகை 10,000. டிராக்டர் தண்ணி வாங்கி ஊற்றுறதுக்கு ஒரு 10,000 ஆகுங்க. டீ அப்புறம் ஃபுட்டுக்கு வந்து 10,000. டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 54,000 ஆகுங்க. அதாவது எஸ்கவேஷன் எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கல்லை வச்சு கட்டிட்டு அதுக்கு மண் போட்டு நப்பி ஜேசிபியில் பக்கெட்டில் குத்தி விடுறதுக்கு செலவு வந்து 54,000. அடுத்தது பார்த்தோம்னா பேஸ்மெண்ட் டு பேரப்பட்டுவால் கைப்பிடி சுவர் வரைக்கும் அப்படி செலவுங்க. ஃப்ளையாஸ்கல் 12,000 வந்து 72,000. லிண்டல் ஸ்டேர் கேஸ் ரூப்பு இதுக்கான ஸ்டீல் கம்பிங்க 1.5 டன் வேணும், அதுக்கு வந்து 1,00,000. எம்சாண்ட் வந்து 9 யூனிட்டுங்க, 54,000. சிமெண்ட் வந்து 200 மூட்டை 60,000. டோட்டலாக பார்த்தா 2,86,000. அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பேராப்பட்டுவால் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2,86,000 ஆகுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க, பேராப்பட்டுவால் வரைக்கும். ஃப்ளையாஸ்கல் 10,000 60,000. லிண்டல் ஸ்டேர் கேஸு ரூப் ஸ்டீல் இதுக்கு வந்து 1 டன்னுங்க, 63,000 ஆகுங்க. இப்போ வந்து 63 ரூபா போயிட்டுருக்கேன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. எம்சாண்ட் வந்து 6 யூனிட்டு 36,000. சிமெண்ட் 100 மூட்டை வந்து 30,000. டோட்டலாக பார்த்தோமா நமக்கு 1,89,000, 1,90,000 வித் டீ வந்து டீ ஃபுட் எல்லாம் வந்து சேர்த்திக்கோங்க. அது ஒரு 10,000 சேர்த்திக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான செலவுங்க. அடுத்தது பார்த்தோமா பிளாஸ்டரிங் ஒர்க்கு, பூச்சி ஒர்க்குங்க. பீஸ் அண்ட் 9 யூனிட் வருங்க, அது வந்து ஒரு யூனிட் 7,500 கரூர் பீஸ் அண்டுங்க. அடுத்து சிமெண்ட் வந்து 120 150 மூட்டை வேணுங்க, 45,000. டோட்டலாக பார்த்தா 1,12,500 பூச்சிக்கு மட்டும் ஆகுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோமா இதுக்கு மெட்டீரியலுக்கான காஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம மெட்டீரியலுக்கான காஸ்ட் வந்து சிவில் மெட்டீரியலுக்கான காஸ்ட் 8,84,000. லேபர் ஒர்க் வந்து பார்த்தோமா லேபருக்கு நான் கொடுக்க வேண்டிய கூலி வந்து 5,00,000 ரூபாங்க. டோட்டலாக பார்த்தா 14,00,000 ரூபா நமக்கு செலவாகும் சிவில் மட்டும் மெட்டீரியலுக்கான ஒர்க்கு மட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.